ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 63. அஸ்வின் அதிர்ச்சியாக, என்ன இது விக்ரம்? மித்ரா லண்டன்ல தானே படிச்சுக்கிட்டு இருந்தா, அப்புறம் பாரிஸ்ல எப்படி என்றான் யோசனையோடு. விக்ரம், ஐ டோன்ட் நோடா, மேபி மாம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் என்றவனுக்கும் அவள் தன் தாயிடம் இங்கு இருப்பதை பற்றி கூறியிருக்க மாட்டாள் என்று தெளிவாக புரிந்தது. ஸ்ரீ விக்ரமிடம், யார் அவங்க என்றால் புதியவளை பார்த்தபடி. விக்ரம், ஷீ இஸ் மை சிஸ்டர். ஸ்ரீ அதிர்ச்சியாக, வாட், நிஜமா தான் சொல்றீங்களா? உங்க சிஸ்டரை படிக்கிறதுக்காக அப்ராட் அனுப்பியிருக்கிறதா தானே ஆன்டி சொன்னாங்க? விக்ரம், ஆமா, அம்மா பிஸ்னஸை கையில் எடுத்த புதுசில் அவங்களுக்கு நிறைய மிரட்டல்கள் எல்லாம் வந்துச்சு. அம்மா பிஸ்னஸ் விஷயமா எப்பயுமே வெளியிலேயே தான் இருப்பாங்க. நானும் மித்ராவும் தான் வீட்டில் இருப்போம். மித்ரா ரொம்ப சின்ன பொண்ணு. என்னையும் ஹாஸ்டலில் தங்க வச்சு தான் படிக்க வச்சாங்க. மித்ரா இந்தியாவில் இருந்தால் சேஃபா இருக்காதுன்னு அம்மாவோட ஃப்ரெண்டு லண்டன்ல இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா அவ கொஞ்சம் வளர்ந்ததும் அங்கே தங்கி படிக்க ஒரு மாதிரி இருக்கு, நான் ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. மாமும் அவ தனியா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், அப்போதான் எல்லா சுச்சுவேஷனையும் அவ ஹேண்டில் பண்ண கத்துக்குவான்னு சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா அவ இந்தியா வருவதையே விட்டுட்டா. மாம் பத்தி தான் உனக்கு தெரியுமே. என்னதான் எங்க மேல பாசம் இருந்தாலும் அவங்களால் எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுக்காக அவங்கள குறை சொல்லவும் முடியாது. அவங்களுடைய சூழ்நிலை அப்படி. தனி மனுஷியா எங்க அப்பாவுடைய சாம்ராஜ்யத்தையே தூக்கி இன்னைக்கு இவ்வளவு பெருசா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க மட்டும் தான் முழு காரணம். ஸோ அவ இந்தியாவுக்கு வராதது அம்மாவுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. அப்பப்போ ஃபோன் பண்ணி அவகிட்ட பேசிப்பாங்க, அதுவும் கொஞ்சம் நேரம்தான். ஒரு டீப் கான்வர்சேஷனே அவங்களுக்குள்ள இருக்காது. அவ்வளவு ஏன், என்கிட்ட கூட அவ ரொம்ப நேரம் பேச மாட்டா. யாரோ மூணாவது மனுஷன் கிட்ட பேசுற மாதிரி தான் மேலோட்டமா பேசிட்டு போனை வச்சிருவா. அவ தனியாவே வளர்ந்ததால் அப்படி இருக்காளோன்னு நாங்க நினைச்சிட்டோம். பட் இப்படி அவளை பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னதான் நம் பிள்ளைகள் தனித்து செயல்படுவார்கள் என்று நினைத்தாலும் கூட அவர்களின் செயல்களை நாம் கண்காணிப்பது மிகவும் அவசியம். எது நல்லது எது கெட்டது என்று அறியாத வயதிலேயே தனித்து விடப்பட்டவள் மித்ரா. அப்படி இருக்கையில் அவள் எப்படி இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்பதை அவ்வப்பொழுது கண்காணிக்காமல் விட்டதுதான் ராஜேஸ்வரியின் பெரும் தவறாகி போனது. இப்பொழுது வருந்தி என்ன செய்வது? வளரும் பிள்ளைகளின் மனதில் எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் என்ற விதையை சிறு வயதிலேயே விதைத்திருக்க வேண்டும். இவர்கள் யாரும் அறியாமல் அனைத்தும் இவர்களின் கையை மீறி சென்று விட்டது. ராஜேஸ்வரி தன் குடும்பத்திற்காக பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்திருந்தாலும், பிசினஸில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்தாலும், மித்ராவின் விஷயத்தில் அவர் தோற்று போய்விட்டார் என்பதே கசப்பான உண்மை. இங்கே தன் அண்ணன் தன்னை கண்டு கொண்டான் என்பதையே அறியாத மித்ரா போதை தலைக்கேறி தள்ளாடும் நடையுடன் தன் நண்பர்கள் பட்டாளத்துடன் அங்கிருந்து புறப்பட்டாள். அதை கவனித்த விக்ரம், மித்ரா என்று உரக்க அழைக்க அது அவளின் செவியை சென்று அடைந்தாலும் அதை உணரும் நிலையில் அவள் இல்லை. மித்ராவின் நண்பன், ஹே மித்து டார்லிங், இன்னைக்கு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு போல இருக்கே என்றான். அவனும் அதே குழறியபடி. மித்ரா, ஹே, ஐ நோ மை லிமிட், உன்னோட வேலையை மட்டும் பாரு. மித்ராவின் தோழி ஒருத்தி, வாட் மித்ரா, அவன் சும்மா தானே சொல்றான், இதுக்கே நீ இவ்வளவு சீரியஸ் ஆகுற? மித்ரா, ஷட் அப் கைஸ், ஐ நோ மை லிமிட், ஐ நோ ஹவு டு லிவ் மை லைஃப். எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. என்னை பற்றி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க, ஐ ஹேட் இட் என்றவள் கோபமாக தள்ளாடியபடி முன்னே செல்ல எதிரே வந்தவன் மீது மோதி நின்றாள். மித்ரா, ஆ, அவுச், ஹூ த இடியட், டோன்ட் யூ ஹாவ் யோர் ஐஸ் என்று தன் நெற்றியை தேய்த்து கொண்டே குழறியபடி திற்றினாள். விக்ரம், மித்ரா என்று சீரும் குரலில் அழைக்க அவனை நிமிர்ந்து பார்த்த மித்ரா, ஹூ ஆர் யூ, என் பெயர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கும் பொழுதே அவளின் நண்பர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர். விக்ரம், நான் யாருன்னு தெரியாத அளவுக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கியா? ஐ எம் யுவர் பிரதர் இடியட் என்று கோபமாக சாடினான். அதற்குள் மித்ராவின் தோழி, ஹே, யாரு மேன் நீ? எதுக்காக தேவையில்லாமல் இவகிட்ட ப்ராப்ளம் பண்ற? இரு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் என்றவள் தட்டு தடுமாறி தன் செல்போனை எடுத்து கண்களை சுருக்கி எந்த நம்பர் எங்கு இருக்கின்றது என்பது தெரியாமல் தடவி கொண்டிருந்தாள். விக்ரம் கோபமாக, ஸ்டூபிட், நான் இவளோட கூட பிறந்த அண்ணன், மித்ராவின் தோழன். என்ன ப்ரோ, காமெடி பண்றீங்களா? சின்ன வயசுல இருந்து நான் இவளை பார்க்குறேன். இவ அண்ணன்னு யாரையும் எங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணதில்ல. இன்ஃபேக்ட் இவளுக்கு ஃபேமிலியே கிடையாது. திடீர்னு வந்து அண்ணன்னு சொன்னா நாங்க எப்படி நம்புறது? என்ன கேர்ள்ஸை கிட்னாப் பண்ற கேங்கா நீ என்று விக்ரமனை நோக்கி எகிரியவன் அவனின் தோழியிடம், போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை இப்படி தடவிக்கிட்டு இருக்க, குடு, நான் பண்றேன் என்று அவளிடம் இருந்து ஃபோனை பிடுங்கியவனுக்கும் அதே கதிதான்.
எந்த நம்பர் எங்கிருக்கிறது என்று இப்பொழுது இவன் தடவி கொண்டிருந்தான். விக்ரம் மித்ராவை நோக்கி, வாட் இஸ் திஸ் மித்ரா, முதலில் என் கூட வா என்று தன்னுடன் அழைத்தான். அவளின் நண்பர்கள், ஹலோ, நீங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க பாட்டுக்கு வந்து அவளை கூப்பிடுறீங்க, முதலில் கையை எடுங்க என்று கூச்சலிட, விக்ரம், லுக், நான் மித்ராவுடைய ஓன் பிரதர், இந்தியாவிலிருந்து வந்திருக்கேன். ஷீ இஸ் மை சிஸ்டர். என் சிஸ்டரை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கோங்க என்றவன் அதற்கு மேல் அவர்கள் கூறுவதை காதில் வாங்காமல் மித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து அழைத்து சென்றான். இல்லை இல்லை, மித்ராவை அங்கிருந்து இழுத்து சென்றான். இது எதையுமே உணரும் நிலையில் மித்ரா இல்லை. தள்ளாடிய நிலையில் வந்த மித்ரா ஒரு கட்டத்தில் அவனின் மேலேயே சாய்ந்து விட்டாள். ஸ்ரீ விக்ரமின் அருகில் ஓடி வந்தவள், என்னாச்சு இவங்களுக்கு? விக்ரம் அதிகமா ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், அதான் இப்படி இருக்கா, நாம ஃபர்ஸ்ட் இவளை ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போவோம் என்றவன் அஸ்வினின் உதவியோடு அவளை அழைத்து கொண்டு அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலை நோக்கி புறப்பட்டான். ஸ்ரீக்கும் ரியாவுக்கும் மித்ராவை பார்த்து பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு குடும்பத்தில் இப்படி ஒரு பெண்ணா? ஹோட்டலை அடையும் வரையிலும் மித்ரா ஏதோ குளறியபடி பேசிக்கொண்டே வந்தாள். விக்ரம் அவர்கள் அறைக்கு அவளை அழைத்து கொண்டு போய் படுக்க வைத்தவன் அங்கிருந்த பால்கனிக்கு சென்று சற்று நேரம் தனிமையில் நின்றிருந்தான். அவனின் மனநிலையை உணர்ந்த ஸ்ரீ, கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமே சரியாகிடும். விக்ரம், பார்த்தா அப்படி தெரியலையே, அவ ஃபாரின்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இவ இந்த கல்ச்சருக்கே மாறி ரொம்ப வர்ஸ்டான கண்டிஷன்ல இருக்கா. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஐ கான்ட் see her லைக் திஸ் என்றவன் முற்றிலும் உடைந்து போனான். ஸ்ரீ, நாம அவங்கள சரி பண்ண ட்ரை பண்ணலாம். விக்ரம், அவளை பார்த்தா புதுசா ட்ரிங்க் பண்ற மாதிரி தெரியல ஸ்பார்க். ரொம்ப வருஷமா பழக்கப்பட்ட மாதிரி சாதாரணமா ட்ரிங்க் பண்றா. அவ அடிக்ட் ஆகி இருப்பாளோன்னு பயமா இருக்கு. முதல் முறை ஸ்ரீக்கு விக்ரமின் வார்த்தையில் பதட்டமும் கண்களில் லேசான பயமும் தென்பட்டது. ஸ்ரீ, எதுவா இருந்தாலும் நாம சரி பண்ணிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க என்று தன்னால் முடிந்த மட்டும் அவனை தேற்ற முற்பட்டாள். விக்ரம், அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா உடைஞ்சு போயிடுவாங்க. ஸ்ரீ, இப்போ ஆன்டி கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். விக்ரம், எவ்வளவு நாள் இதை நம்மால் மறைக்க முடியும்? என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சுதானே ஆகணும். இப்போவே இவ இப்படி இருக்கா, இதுக்கு மேலேயும் நம்ம வெயிட் பண்ணா சரி வராது. ஸ்ரீ, நான் மறைக்க சொல்லல, இதை பத்தி இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறமா அத்தை கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். பட் எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அவங்கள நம்மால் மாற்ற முடியுதான்னு நாமளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நம்மால் அவங்கள மாற்ற முடியும். ரியாவும் இதே போல் அஸ்வினிடம் பல கேள்விகளை எழுப்பினாள். அனைத்திற்கும் அஸ்வின் பதில் கூறிக்கொண்டிருந்தான். இது எதையும் அறியாத ராஜேஸ்வரி பல வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவத்தை இன்று அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தார். ராஜேஸ்வரி, என்னை பத்தி நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. உண்மை என்னன்னு உன் வாயாலேயே சொல்லுவதுதான் உனக்கு நல்லது. இல்ல, இங்கே நீ வந்ததற்கான தடம் இல்லாமல் உன்னை அழிச்சிடுவேன் என்று மிரட்டலை விடுவித்தார் சுந்தரத்தை நோக்கி. உடல்கள் முழுவதும் டேவிட்டின் கைவண்ணத்தால் ஏற்பட்ட இரத்த காயத்தோடு தன் உடலின் மொத்த சத்தும் வற்றி போன சுந்தரம் உண்மையை கூறாமல் இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து அன்றைய சம்பவத்தை பற்றி ராஜேஸ்வரியிடம் கூறத் தொடங்கினார். தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 64. பல வருடங்களுக்கு முன்பு. ராஜேஸ்வரி, ஏய் லேகா, நில்லுடி, எங்க ஓடுற? எப்படி ஓடுனாலும் நான் உன்னை பிடிச்சிடுவேன் என்று மூச்சு வாங்கியபடி தன் உயிர் தோழியான சந்திரலேகாவின் பின்னே அவரை துரத்தியபடி ஓடிக்கொண்டிருந்தார் 10 வயது ராஜேஸ்வரி. சந்திரலேகா, ஹே ராஜி, அப்படியா? எங்க முடிஞ்சா பிடி பார்ப்போம். இப்போவே உனக்கு இப்படி மூச்சு வாங்குது, நீ என்ன பிடிக்க போறியா? நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் என்னை உன்னால் பிடிக்கவே முடியாது என்று கலகலவென நகைத்தபடி ராஜேஸ்வரியின் கையில் சிக்காதபடி முன்னே ஓடினார் சந்திரலேகா. நண்பிகள் இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டாலே இப்படிதான், அந்த இடமே கலகலப்பாக மாறிவிடும். இருவருமே ஒருவருக்கொருவர் ஆதரவாக விட்டு கொடுக்காமல் துணை நிற்பார்கள். சந்திரலேகா சிறு வயதிலேயே தன் தாய் தந்தையை இழந்தவர். சிறு வயது முதல் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்க்கப்பட்டார். சந்திரலேகா எப்பொழுதுமே கலகலப்பாக இருப்பவர். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் கலகலப்பாக பார்த்து கொள்வார். எதையுமே எளிதில் கடந்து செல்பவர். மிகவும் தைரியமானவர். எந்த ஒரு பிரச்சனையையுமே தைரியமாக எதிர்த்து போராடுபவர். எதற்குமே துவண்டு போய் மூளையில் உட்கார்ந்து அழும் ரகம் கிடையாது. இப்பொழுது தெரிகிறதா ஸ்ரீக்கு எங்கிருந்து அவளின் குணம் வந்திருக்கிறது என்று? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்று சும்மாவா சொன்னார்கள்? சந்திரலேகாவும் ராஜேஸ்வரியும் ஒரே பள்ளியில் தான் படித்துக் கொண்டிருந்தனர். அதில் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள். என்னதான் ராஜேஸ்வரி பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட குணத்தில் மிகவும் எளிமையானவர். அதனால் பாரபட்சம் இன்றி சந்திரலேகாவுடன் உயிர் தோழியாகி போனார். அவ்வப்பொழுது சந்திரலேகாவை தங்கள் வீட்டிற்கும் அழைத்து வருவார் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரியின் குடும்பத்தினர் யாருமே சந்திரலேகாவிடம் பாராமுகம் காட்டியது கிடையாது.
சந்திரலேகாவை பார்த்த முதல் பார்வையிலிருந்து புருஷோத்தமனின் மனதிற்குள் காதல் அரும்பு மலரத் தொடங்கியது. ஆனால் அதை யாரும் அறியாத வண்ணம் தனக்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டார் புருஷோத்தமன். நாளடைவில் அது வளர்ந்து புருஷோத்தமனின் மனதிற்குள்ளேயே படர்ந்து விட்டது. இப்பொழுது கூட தன் தங்கையிடம் இருந்து தப்பித்து ஓடும் சந்திரலேகாவை தான் புருஷோத்தமனின் விழிகள் அசையாது பார்த்து கொண்டிருக்கிறது. அவரும் எவ்வளவோ முயற்சித்துதான் பார்க்கிறார் சந்திரலேகாவிடமிருந்து தன் விழியை அகற்றுவதற்கு. ஆனால் பாவம், அவர் என்ன செய்வார்? ஒவ்வொரு முறையும் அவரின் முயற்சி தோல்வியை தான் தழுவுகிறது. ராஜேஸ்வரிக்கு தன் அண்ணனின் மனதில் இருக்கும் எண்ணம் புரிந்தாலுமே அவரின் வாயாலேயே வரட்டும் என்று எண்ணியவர் எதுவும் கூறாமல் அமைதி காத்தார். சந்திரலேகாவிற்கும் இதில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்பதும் தெரிய வேண்டும் அல்லவா? தன் உடன் பிறந்த அண்ணனாகவே இருந்தாலும் கூட சந்திரலேகாவிற்கு விருப்பம் இல்லாவிடில் இந்த விஷயத்தை மேற்கொண்டு எடுத்து செல்ல வேண்டாம் என்று எண்ணியிருந்தார் ராஜேஸ்வரி. சந்திரலேகாவின் மனதில் இருப்பது என்ன? எதையுமே வெளிப்படையாக கூறும் ஆள் சந்திரலேகா கிடையாது. இவர்கள் இருவரும் தங்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் காலமும் வந்து சேர்ந்தது. அதுவரையிலுமே புருஷோத்தமன் தன் மனதில் இருப்பதை பற்றி சந்திரலேகாவிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. வழக்கம் போல் சந்திரலேகா ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வந்து கொண்டும் சென்று கொண்டும் தான் இருந்தார். ஆனால் அவரிடம் தன் மனதில் இருக்கும் காதலை கூறும் தைரியம் இன்றி புருஷோத்தமன் தன் மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்துக் கொண்டிருந்தார். பொறுத்து பொறுத்து பார்த்த ராஜேஸ்வரி, என்ன இந்த அண்ணா அவரா சொல்வார் என்று பார்த்தா இப்படி வாயையே திறக்க மாட்டேங்கிறாரு. இதுக்கு நாம தான் ஏதாவது செய்யணும். இவளோட மனசுலையும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. அண்ணனாவது இவளை பார்க்கிறார், அதை வைத்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை இவ மனசுல நம்ம அண்ணா இல்லையோ என்று எண்ணும் பொழுதே இனம் புரியாத வருத்தம் ராஜேஸ்வரிக்குள் பரவியது. ஆம், ராஜேஸ்வரிக்குமே சந்திரலேகா தன் அண்ணியாக வருவதில் பெரும் இஷ்டம்தான். பிறகு யாருக்கு தான் விருப்பம் இருக்காது தன் உயிர் தோழியே தன் அண்ணியாக வருவதில்? அன்றும் வழக்கம் போல் சந்திரலேகா ராஜேஸ்வரியை காண அவளின் வீட்டிற்கு வந்திருந்தார். ராஜேஸ்வரியின் அம்மா, என்ன சந்திரா, அதான் காலேஜ் முடிக்க போறீங்களே, நாங்க ராஜேஸ்வரிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். அப்படியே உனக்கும் சேர்த்து பார்க்க ஆரம்பிக்கட்டுமா? சந்திரலேகா, இப்போ அதுக்கு என்னம்மா அவசரம்? ராஜேஸ்வரியின் அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். உனக்கு யாரும் இல்லையேன்னு நீ வருத்தப்படக்கூடாது. உன்னுடைய கல்யாணத்துல எல்லாத்தையும் முன்ன இருந்து நாங்க நடத்துவோம். நாங்க ராஜேஸ்வரியை எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் உன்னையும் பார்க்கிறோம். அவளுக்கு நாங்க எப்படி நல்ல மாப்பிள்ளையா பார்த்து திருமணம் செய்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமோ அப்படிதான் நானும் ராஜேஸ்வரியோட அப்பாவும் உன்னை பத்தியும் யோசிக்கிறோம். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சொல்லு, போதும், மத்ததை நாங்க பார்த்துக்கிறோம் என்றார் இன்முகமாக. ராஜேஸ்வரியின் தாயின் வார்த்தையில் சந்திரலேகாவிற்கு கண்கள் கலங்கிவிட்டது. என்னதான் அம்மா அம்மா என்று மனதார அழைத்தாலும் கூட அவர் தன்னை பெற்றவர் இல்லையே என்ற எண்ணம் அவ்வப்பொழுது சந்திரலேகாவிற்கு ஏற்படும். ஆனால் அவர்கள் மனதில் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இன்றி என்னை எப்படி பெற்ற மகளாகவே பார்க்கிறார்கள். தனக்காக திருமண வேலைகளை ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்கிறார்களே, இதற்கெல்லாம் நான் எவ்வளவு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணிய சந்திரலேகாவிற்கு ஆனந்த கண்ணீர் அழையா விருந்தாளியாக வந்துவிட்டது. சந்திரலேகாவின் கண்ணீரை பார்த்து பதறிய ராஜேஸ்வரியின் தாய், அச்சச்சோ, என்னம்மா, உனக்கு விருப்பம் இல்லையா? இதுக்கு ஏன் அழற? விருப்பம் இல்லைனா இல்லைன்னு சொல்லி இருக்கலாம்ல. சரி விடு, நாங்க உன்னை கட்டாயப்படுத்தல. ராஜேஸ்வரிக்கு வரன் பார்க்கிறதா இருக்கிறதால அப்படியே உனக்கும் பார்க்கட்டுமானதான் கேட்டேன். சந்திரலேகா, சேச்ச, நீங்க கேட்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லம்மா, ரொம்ப சந்தோஷம்தான். அம்மா அப்பா இல்லாமல் வளர்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். எனக்குன்னு எதையுமே எடுத்து செய்ய ஒரு ஆள் கிடையாது. ஆனா இப்போ அப்படி இல்லை. எனக்கும் அம்மா அப்பா இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் கண் கலங்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. ராஜேஸ்வரியின் தாயார் மகிழ்ச்சியாக, அப்போ உனக்கும் வரன் பார்த்திடலாமா? ராஜேஸ்வரி, அவ வேண்டாம்னு சொன்னா மட்டும் என்ன விடவா போறீங்க? நீங்க திரும்ப திரும்ப கேட்கறத பார்த்தா இனிமேதான் பார்க்க போற மாதிரி தெரியலையே, ஏற்கனவே பார்த்து வச்சிருக்க மாதிரி இருக்கு என்றார் தன் தாயாரை பார்த்து கிண்டலாக. ராஜேஸ்வரியின் தாய், நீ சும்மா இருடி, உனக்கு என்ன தெரியும் என்று ராஜேஸ்வரியை பார்த்து கூறியவர் சந்திரலேகாவிடம், ராஜி சொல்வதும் சரிதாமா, நான் ஏற்கனவே ஒரு நல்ல வரன் பார்த்துட்டேன். என்னுடைய அக்கா மகன்தான். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். நல்ல பொண்ணு இருந்தா சொல்ல சொல்லி சொன்னாங்க. எனக்கு உடனே உன்னுடைய ஞாபகம் தான் வந்தது. எனக்கு நீ வேற ராஜி வேற கிடையாது. உன்னை சின்ன வயசுல இருந்து பார்க்கிறோம். குணத்திலும் உன்னை விட ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட முடியுமா என்ன? அதான் உன்னை பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்களுக்கும் இதில் முழு சம்மதம் தான். உனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்து நானும் ராஜேஸ்வரியோட அப்பாவும் எல்லாத்தையும் நல்லபடியா செய்து கொடுப்போம். நீ எந்த வருத்தமும் பட வேண்டாம். உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சரின்னு சொல்லு. ராஜேஸ்வரி தன் அண்ணனை ஓரக்கண்ணால் பார்க்க புருஷோத்தமன் தலையில் இடி விழுந்தது போல் அதிர்ச்சியாக அமர்ந்திருந்தார்.
ராஜேஸ்வரி வேண்டுமென்றே ஆமாமா சீக்கிரமா பேசி முடிச்சிருங்க, இல்ல வேற யாராவது வந்து லேகாவுக்கு லவ் பண்றேன்னு லெட்டர் கொடுத்துட போறாங்க. லேகா என்னுடைய பெரியம்மா பையனும் ரொம்ப நல்லவர் தான், நீ தைரியமா ஓகே சொல்லலாம் என்று மேலும் எடுத்து கொடுக்க புருஷோத்தம்மனிற்கு உடல் முழுவதும் ஆட்டம் கண்டுவிட்டது. எங்கே சந்திரலேகா சரி என்று கூறிவிடுவாளோ என்று. சட்டென்று தன் இருக்கையில் இருந்து எழுந்தவர், அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பாராபட்சம் பார்க்க கூடாது. ராஜேஸ்வரியின் தாய், நான் என்னடா பண்ண, நீயே இப்படி கத்துற? புருஷோத்தம்மன், பின்ன லேகாவை நல்ல இடத்தில் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும்னு நீங்க உண்மையிலேயே ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஏன் நம்ம வீட்டுக்கே மருமகளாக்கி இருக்கலாமே, எதுக்காக உங்க அக்கா மகனை பார்க்கிறீங்க என்று தன் மனதில் இருப்பதை மறைமுகமாக கூற ராஜேஸ்வரியின் தாய், அது எப்படிடா, நீ சந்திரலேகாவை சின்ன வயசுல இருந்தே பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் சந்திரா ராஜியோடைய ஃப்ரெண்டு வேற, உனக்கு ராஜி தங்கச்சி, அப்போ சந்திராவையும் நீ தங்கச்சி மாதிரி தானே நினைப்ப, அதனால தான் என் அக்கா பையனுக்கு பார்த்தேன். புருஷோத்தம்மன், அப்படின்னு நான் சொன்னேனா, எனக்கு லேகாவை பிடிச்சிருக்கு, நானே அவளை கல்யாணம் செஞ்சுக்கிறேன், வேற எந்த வரனும் பார்க்க வேண்டாம் என்று தன் மனதில் இத்தனை வருடங்களாக பூட்டி வைத்திருந்த காதலை அனைவரின் முன்பும் போட்டுடைத்தார். ராஜேஸ்வரியின் தாய், என்ன ராஜி, என்ன நடந்தாலும் என் பையன் அவன் மனசுல இருக்கிறத சொல்ல மாட்டான்னு சொன்ன, எப்படி சொல்ல வச்சேன் பாத்தியா என்றார் ராஜேஸ்வரியை பார்த்து. ராஜேஸ்வரி, ஆமா, நான் கூட உன் பையன் கல்லூரி மங்கன் மாதிரி வாயையே திறக்க மாட்டார் என்று நினைச்சேன், எப்படியோ அவர் வாயிலிருந்தே உண்மையை வர வச்சிட்டியே, நீ பெரிய ஆளுதான் என்றாள் அங்கலாய்ப்பாக. இங்கே என்ன நடக்கின்றது என்று புருஷோத்தம்மனும் சந்திரலேகாவும் புரியாமல் பார்க்க, ராஜேஸ்வரி, லேகா என் அண்ணன் உன்னை ரொம்ப நாளாவே இல்ல ரொம்ப வருஷமாவே ஒன் சைடா லவ் பண்றார், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கார், அதான் இனிமேலும் வெயிட் பண்ணா வேலைக்காகாது என்று நானும் அம்மாவும் ஒரு சின்ன டிராமா பண்ணி அண்ணனோட மனசுல இருக்கிறத சொல்ல வச்சோம். ஆனாலும் ஒரு விஷயம், என்னுடைய அண்ணன் என்பதற்காக வேண்டாம், உனக்கு பிடித்திருந்தா மட்டும் சரின்னு சொல்லு, பிடிக்கலன்னா வேண்டாம்னு சொல்லிடு, நாங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டோம். இல்லம்மா என்று தன் தாயை பார்க்க ராஜேஸ்வரியின் தாய், ஆமா சந்திரா, உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சரின்னு சொல்லு, இல்லனா வேண்டாம். அனைவரும் சந்திரலேகாவின் பதிலுக்காக அவரின் முகத்தை பார்த்தபடி அவளை சுற்றி நின்று பார்த்து கொண்டிருந்தனர். தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.